Good evening, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நியூமரிக்கல் மெத்தட்ஸ். நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ல ஜஸ்ட் அ மினிட். நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட், பேக்வர்ட், அதுக்கப்புறம் லெக்ராஞ்சஸ் மூணையும் பேஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் சாரா அனுஷ்குமார். குட் ஈவினிங். ஜஸ்ட் அ மினிட், நான் டாக்குமெண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு. நியூட்டன்ஸ்ல வந்து நமக்கு என்ன டவுட் வரும், நம்ம வந்து ரெண்டு பார்க்க போறோம்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். இது வந்து நம்ம சேர்ந்தே பார்க்க போறோம். அண்ட் அடுத்ததா பார்க்க போற கொஸ்டின் வந்து டாபிக் வந்து லெக்ராஞ்சஸ். இந்த ரெண்டு இருந்தாலே நம்மளால ஒரு 10 மார்க் இல்லைன்னா 5 மார்க் கொஸ்டின், எப்படியும் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அந்த கொஸ்டின்ல வந்து ரெண்டு டாபிக்கும் கிளியரா தெரிஞ்சதுன்னா நம்மளால ஷுவரா 10 மார்க்குக்கு எழுத முடியும். இதுக்கு கால்குலேட்டர் கண்டிப்பா வேணும். சயின்டிபிக் கால்குலேட்டரா இருந்தா கால்குலேட் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் எப்போ யூஸ் பண்ணணும், லெக்ராஞ்சஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் எப்போ யூஸ் பண்ணணும்னா when the intervals are at equal. இப்போ 5, 10, 15, 20. இப்போ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் பாருங்க, நடுவுல வந்து 5க்கும் 10க்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் வந்து 5, 10க்கும் 15க்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப்பும் 5, 15க்கும் 20க்கும் நடுவுல இருக்கிற கேப்பும் 5. அப்ப இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவல் இன்டர்வல். எக்ஸ் வந்து ஈக்குவல் இன்டர்வல்ல இருந்ததுன்னா நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இல்லைன்னா பேக்வர்ட் யூஸ் பண்ணணும். இதே வந்து அன்ஈக்குவல் இன்டர்வல் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா, என்னோட எக்ஸ் வேல்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 3 இருக்கு, அப்புறம் 8, அப்புறம் 7, 10. இப்போ இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 3க்கும் 8க்கும் நடுவில் கேப் வந்து 5 இருக்கு, 8க்கும் 7க்கும் நடுவில் கேப் வந்து 1 தான் இருக்கு, திருப்பி 3 இருக்கு. ஈக்குவலாவே இல்லை. இந்த மாதிரி அன்ஈக்குவலா இருந்தது, சம்மந்தமே இல்லாத ஒரு கேப்ல வந்து நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போதான் நம்ம லெக்ராஞ்சஸ் போவோம். இதுதான் நியூட்டன் ஃபார்வர்ட் பேக்வர்டுக்கும் லெக்ராஞ்சஸ்க்குமான டிஃப்ரென்ஸ். ஈக்குவல் இன்டர்வல்ல இருந்ததுன்னா நியூட்டன்ஸ், அன்ஈக்குவல் இன்டர்வல்ல இருந்ததுன்னா லெக்ராஞ்சஸ். இது ஃபர்ஸ்ட் விஷயம், இதை பத்தி நமக்கு தெரியுது. அடுத்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எப்போ நான் ஃபார்வர்ட் யூஸ் பண்ணணும், எப்போ பேக்வர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட் வந்திருக்கும். இப்போ இதே வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைண்ட், நம்மளை வந்து கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 6ன்னு கேட்டாங்கன்னு வைங்க. 6 நம்ம டேபிள்ல எங்க இருக்கோம், இந்த இடத்துல இருக்கு 6. ஸோ இந்த டேபிளை நீங்க இப்படி பாதியா எடுத்துக்கோங்க. 5, 10 இந்த பக்கம், 15 and 20 அந்த பக்கம். ஸோ மிடில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு 13 வச்சுக்கலாம். 13க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபார்வர்ட் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். த திங் இஸ், ஃபார்வர்ட் யூஸ் பண்ணாலும் பேக்வர்ட் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் கிடைக்கும், ஒரே ஆன்சர் கிடைக்கும், ப்ராப்ளமே கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியோ அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்பயுமே ஃபார்வர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஒருவேளை கொஸ்டினில் எனக்கு பேக்வேர்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா பேக்வேர்டு யூஸ் பண்ணணும். பட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல, எப்போ ஃபார்வேர்டு எப்போ பேக்வேர்டுன்னு. அதுக்காக இந்த இதை சொல்கிறேன் நான். எப்போ ஃபார்வேர்ட்னா அந்த டேபிளை ஹாஃபாக பிரிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது, டேபிளோட ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபார்வேர்டு, டேபிளோட பேக் போர்ஷனில் இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா பேக்வேர்டு. இதுதான் இதுக்கான லாஜிக். ஆனால் எதில் கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் வரும். ஏன் எதில் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்ம வந்து ஃபார்வர்ட் யூஸ் பண்ணணும், ஏன்னா அது ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்குது. பட் பேக்வேர்டு யூஸ் பண்ணாலும் இவ்வளோ வேல்யூ ட்ராவல் பண்ணி வந்து எனக்கு ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். லெஃப்ட்லேருந்து போகும்போது ஈஸியா கிடைக்கும். ரைட்லேருந்து வரும்போது கஷ்டமா கிடைக்கும். அதே மாதிரி ஒருவேளை நம்மள வந்து 17ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்றாங்க. 17க்கு நான் ஃபார்வர்ட் தான் யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கேருந்து 17ன்றது எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல, அதனால நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும் கால்குலேட் பண்ணும்போது. அதே பேக்வேர்ட்ல போட்டா சிம்பிளா இருக்கும். இதுதான் இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். மத்தபடி எதுல போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். இது ஓகேவாம்மா? இது கிளியரா? ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியலையா? எஸ் நிஷா, கொஞ்சம் பார்த்து ரிப்ளை பண்ணுங்க மேம். மேம் ஸ்கிரீன் தெரியவே இல்லையா? ஸ்கிரீன் ஷேரிங்ல தான் இருக்கு. இப்பதான் தெரியுதா? ஓ மை காட், அப்ப இவ்வளவு நேரம் தெரியலையா உங்களுக்கு? சரி, நான் திருப்பி சொல்றேம்மா. நமக்கு 2 கான்செப்ட் சொன்னேன்னா, நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வேர்ட், இன்னொன்னு லெக்ரான்ஜஸ். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஐம் சாரி, ஏன் தெரியலன்னு தெரியல. இப்படி இருந்தா என்னால சரி ஓகே. உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல 2 தெரியும். மேல ஒரு வேல்யூ தெரியும், கீழே ஒரு வேல்யூ தெரியும். மேல இருக்கிற வேல்யூ பாருங்க 5, 10, 15, 20 அந்த மாதிரி இருக்கா? ஸ்பேஸ் பாருங்க நமக்கு ஈக்குவலி ஸ்பேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஈக்குவலி ஸ்பேஸ்டா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம நியூட்டன்ஸ் யூஸ் பண்ணணும். அதே இதுல கீழே அந்த பேஜ்லயே கீழே பாருங்க, கீழே இருக்கிற வேல்யூஸ் வந்து 3, 8, 7, 10 கண்ணாபின்னான்னு இருக்கா வேல்யூஸ் எல்லாம். இந்த மாதிரி நமக்கு ஸ்பேஸ் எல்லாம் ஈக்குவலாவே இல்ல, கண்ணாபின்னான்னு இருக்கு அப்படின்னா, அப்ப நான் இது லெக்ரான்ஜஸ்க்கு போயிருவேன். ஸோ மொத்தமே 2 மெத்தட் தான் நமக்கு இது நீங்க யாரெல்லாம் படிக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி மேத்தமேட்டிக்ஸ் 1 அரியரா இருந்தாலும் படிக்கலாம். இப்ப கரண்டா இருக்கிறவங்களும் படிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே நியூமெரிக்கல் மெத்தட் இருக்கு. ஒரு யூனிட் மட்டும்தான் மாறி இருக்கு பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும். மற்றபடி எல்லாமே 4 யூனிட் சேம் யூனிட் தான். ஸோ அதனால எல்லாருமே படிக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது நியூட்டன்ஸோட எக்ஸாம்பிள், கீழே இருக்கிறது லெக்ரான்ஜஸோட எக்ஸாம்பிள். அண்ட் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் சொல்லியிருந்தேன்னா, ஃபார்வர்ட் பேக்வேர்ட்னா டேபிளை 2ஆ பிரிக்க போகிறோம். 2ஆ பிரிச்சுட்டு அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்வர்டும், பின்னாடி இருக்கிறது பேக்வேர்ட், பின்னாடி அந்த டேபிளோட பேக் சைடில் இருக்கிற வேல்யூஸ் கிட்ட வர மாதிரி கண்டுபிடிக்கணும்னா பேக்வேர்ட் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். பட் எது யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரே ஆன்சர் வரும். எந்த டாபிக்கு எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஒன் செகண்ட். ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் நியூட்டன்ஸ். நம்ம வந்து முதல்ல ஒரு சிம்பிளான சம்மோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்மோ அப்படின்னு மூவ் பண்ணலாம். 2 சம் பார்க்கலாம். டெசிமல் வச்சு ஒரு சம்மு, டெசிமல் இல்லாம ஒரு சம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மு ஃபைண்ட். இப்போ ஸ்கிரீன் தெரியுதாம்மா? Okay. Find the value of y corresponding to x equal to 2 from the following. So x value கொடுத்திருக்காங்க, y value கொடுத்திருக்காங்க. x வந்து 1, 3, 5, 7. y ஓட value 1, 27, 125, 343. நமக்கு இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இங்க x equal to 2 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் கொஸ்டின்ல எங்கேயாவது கொடுத்திருக்காங்களா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு எங்கேயாவது கொடுத்திருக்காங்களா? இப்ப நம்ம என்ன மெத்தட் இதுக்கு யூஸ் பண்ணணும்? நியூட்டன்ஸா லெக்ரான்ஜஸா? லெக்ரான்ஜ். சரி, நிஷா லெக்ரான்ஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். இன்டர்வல் சேமா இருந்ததுன்னா நியூட்டன்ஸ்,
இன்டர்வல் சேமா இல்லைன்னா லெக்ராஞ்சஸ். இன்டர்வல் எதுக்கு பார்க்கணும்னா எக்ஸுக்கு தான் பார்க்கணும். ஸோ மேலே இருக்கிற எக்ஸ் பாருங்க, 1க்கும் 3க்கும் நடுவில் கேப்பு 2 இருக்கா, 3க்கும் 5க்கும் நடுவில் கேப் திருப்பி 2 தான் இருக்கா, 5க்கும் 7க்கும் கேப்பு 2 தான் இருக்கு. ஸோ இங்க லெக்ராஞ்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இங்க நியூட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சேமா இருக்கு. எஸ், உங்களுக்கு இது ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா போதும். ஆக்சுவலா இது ரொம்ப சிம்பிள். நமக்கு அது என்னன்றது புரிஞ்சிருச்சுன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ நியூட்டன்ஸ் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ டேபிள நம்ம ரெண்டா பிரிச்சுக்க போறோம். 3க்கும் 5க்கும், ஏன்னா மொத்தம் 4 வேல்யூ இருக்கு, ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இப்போ நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு யூஸ் பண்ணணுமா பேக்வேர்டு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணலாம். சிவகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க இட்ஸ் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட், ஏன்னா என்னோட வேல்யூ ஃப்ரண்ட்ல இருக்கு, அதனால ஃபார்வர்டு யூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் 5 மார்க்ல கேட்கும்போது டேபிளுக்கு பாதி மார்க் வந்துடும். அப்போ டேபிள்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை முதல்ல நம்ம வேர்டிக்கலா எழுத போறோம். எக்ஸ் ஒய், எக்ஸோட வேல்யூ 1357. சரி, இங்க எழுதலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. எக்ஸ் வேல்யூ 1357, ஒய்க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 127, சாரி 127, 125 அண்ட் 343. இப்போ நான் டிஃபரன்ஸ் டேபிள்ன்றது ஃபார்வர்டா இருந்தாலும் பேக்வர்டா இருந்தாலும் ஒரே டேபிள் தான், அதனால அதை பத்தி யோசிக்காம டிஃபரன்ஸ் டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். இப்படி டெல்டா அப்படின்னு எழுதுறோம்ல, இந்த டெல் எழுதுறோம்ல, ட்ரையாங்கிள், அது பேரு டிஃபரன்ஸ் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதும் போது டெல் ஒய். நம்ம எங்க இருந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கீழ இருந்து கண்டுபிடிக்கணும். இங்க இருந்து இங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி ஆரோ மார்க்கோட போடுறேன், சரியா? இங்க இருந்து இங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். மேல இருந்து வரக்கூடாது, கீழ இருந்து போகணும். கையில கால்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா மைனஸ் பண்ணி சொல்லுங்கம்மா. 343 மைனஸ் 125. -343 minus 125. 218. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 218. அது வந்து எங்க எழுதணும்னா இதுக்கு அப்படியே நடுவில் எழுதணும், 218. இப்போ அடுத்ததுக்கு நான் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது கீழே இருந்து தான் போகணும். 125ல 27 சப்ட்ராக்ட் பண்ணணும். 125 சப்ட்ராக்ட் 27 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் நமக்கு? இட்ஸ் 98. நீங்க பொறுமையா கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்படிதான் பண்ணணும், கீழே இருந்து தான் போகணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 27ல இருந்து 27ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 26. இது நான் எழுதும் போதே பாருங்க மிடில்ல தான் எழுதியிருப்பேன், தெரியுதா? ஸோ ஏன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிடில்ல எழுதிட்டே வரோம். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சா? டேபிள் நமக்கு இதோட முடியல, டேபிள் ஒரு வேல்யூ வர வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். அடுத்தது டெல் ஸ்கொயர் ஒய். இதுக்கு திருப்பி டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். திருப்பி கீழே இருந்தே வாங்க. 218ல இருந்து 98 சப்ட்ராக்ட் பண்ணணும். 218ல இருந்து 98. எஸ், 120. 120. அடுத்தது 98ல இருந்து 26. 72. எஸ் நிஷா. இப்போ இது வந்து கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின். நம்ம நிறைய மைனஸ்லாம் வைக்கும் போது எப்படி வருதுன்னு அடுத்த சம்ல பார்க்கலாம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது டெல் கியூப். ஸோ ஃபர்ஸ்ட் டெல் பவர் 1, அடுத்து டெல் ஸ்கொயர், அடுத்து டெல் கியூப். இப்போ 2 நம்பர் தான் இருக்கு. 120ல இருந்து மறந்து கூட மேலேருந்து கீழே மைனஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்டார்ட் வித் த பாட்டம் லோவஸ்ட் வேல்யூ, கீழேருந்து தான் ஆரம்பிச்சு பண்ணணும். ஸோ 120 மைனஸ் 72, இதுக்கான டிஃபரன்ஸ் 48. இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த டேபிளுக்கு பாதி மார்க். இது 10 மார்க் கொஸ்டினா இருந்தா இந்த டேபிளுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி, இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே, இதுலயே நம்ம பாதி மார்க் எடுத்துடலாம். அடுத்தது நான் இப்போ என்ன பண்ண போறேன், நான் ஃபார்வர்ட் யூஸ் பண்ண போறேன். எக்ஸை மட்டும் விட்டுட்டு இந்த ஒய் ஃபுல்லா அப்படியே ஃபர்ஸ்ட் வேல்யூவை மட்டும் சர்க்கிள் பண்ணி எடுக்க போறோம். வேற எந்த வேல்யூவும் நமக்கு தேவையில்லை ஃபார்முலாக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவை மட்டும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒய்யோட சேர்த்து ஃபர்ஸ்ட் வேல்யூ. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம்.
ஸோ இதுக்கான ஃபார்முலா எழுத போகிறோம். f of x நம்ம கண்டுபிடிக்க போகிறது f of x is equal to y naught plus first வேல்யூன்றதுனால அது y naught. அடுத்தது u by 1 factorial into y naught del y naught எல்லாமே y naught இல்ல del y naught plus u into u minus 1 by 2 factorial into del square y naught plus and so on. ஃபார்முலா எழுதும்போது இப்படி எழுதிக்கோங்க and so on போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளோட வேல்யூ வந்து எவ்வளவு தூரம் போகுதுன்னு நமக்கு தெரியாது, அதனால and so on போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வெறும் y நாட், அடுத்தது u by 1 factorial del y நாட். அடுத்தது ஃபார்முலா இது படிச்சுக்கணும், கண்டிப்பா படிக்க தான் செய்யணும், வேற ஆப்ஷன் இல்லை. u into u minus 1 by 2 factorial. அப்ப அடுத்தது எழுதுனா u into u minus 1 u minus 2 by 3 factorial del cube அப்படின்னு எழுதுவோம். இப்ப u என்னன்னு எனக்கு தெரியாது, மத்ததெல்லாம் நம்ம டேபிள்ல இருந்து எழுதுவோம். u தெரியாது. u கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா x minus x naught by h. இதுவும் ஃபார்முலா, இதுவும் நம்ம படிக்கணும். x minus x naught. xன்றது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அதான் x. நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2க்கு தானே கால்குலேட் பண்ண சொன்னாங்க. அப்ப 2 தான் என்னோட x. 2 மைனஸ் எக்ஸ் நாட். எக்ஸ் நாட்ன்றது என்னதுன்னா எக்ஸ் டேபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் எக்ஸ் நாட். அந்த நாட்ன்றதோட அர்த்தம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இங்க எக்ஸ் நாட் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு நமக்கு, இங்க இருக்கா, இதுதான் நம்மளோட எக்ஸ் நாட். ஃபர்ஸ்ட் வேல்யூ டேபிள்ல இருக்கிற எக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் எக்ஸ் நாட். அப்போ 1. ஸோ 2 minus 1 divided by h. ஹெச்ன்றது வந்து கேப், எக்ஸுக்கான கேப். எக்ஸுக்கான கேப் எல்லாத்துக்குமே 2 தானே நமக்கு. ஸோ டிவைடட் பை 2. இப்போ 2 minus 1 நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இப்போ மேட்ரிசஸ்க்கு ஒரு ½ எடுத்துக்கலாம். இந்த நியூமரிக்கல் மெத்தடுக்கும் நீங்கள் ஈக்குவலாக ஒரு ½ எடுத்துக்கணும். ஏன்னா இது ரெண்டும் தான் நமக்கு மார்க் வந்து பூஸ்டப் பண்ண போகுது. மற்றதெல்லாம் யோசிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிக்கலாம். கொஞ்சம் ஃபில் பண்ணி எழுதிச்சா கூட ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். அதனால டைம் எடுத்து ஸ்லோவாக போடுங்க. 2 minus 1 கால்குலேட்டர்ல 2 minus 1 இப்படி அடிச்சிடக்கூடாது, இப்படி அடிக்கக்கூடாது. என்ன பண்ணணும், பிராக்கெட் யூஸ் பண்ணணும். 2 minus 1 பிராக்கெட், அதுக்கப்புறம் டிவைடட் பை 2. கால்குலேட் பண்ணி வேல்யூ சொல்லுமா. எஸ், இட் இஸ் 0.5. எஸ் நிஷா. இப்போ யூவோட வேல்யூ எனக்கு 0.5ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார்முலால போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஃபார்முலால f of x equal to y நாட்னா என்ன அர்த்தம், yல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. yல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குங்க, 1 தான் yல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. இப்போ நான் ஹைலைட் பண்ணல அந்த 1. ஸோ லைனா அந்த நம்பர் எடுத்துக்க போறோம், அதான் அதோட மீனிங். ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு 1 எடுத்துக்கிறோம். ஸோ 1 பிளஸ் u வேல்யூ, யூன்றது 0.5 பை 1 ஃபேக்டோரியல்ன்றது 1 தான், பட் இருந்தாலும் எழுதிக்கலாம். அடுத்தது டெல் ஒய் நாட், 1க்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ என்னது, 26 இருக்கா, அந்த மேலேருந்து கீழே லைனாக வேல்யூ எழுத போகிறோம், விட்டு எழுத மாட்டோம். 26. அப்போ அடுத்த வேல்யூ என்னவா இருக்கும், 0.5. 0.5 மைனஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல். 26க்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்கு நமக்கு, 72. ஸோ 72. அடுத்தது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 0.5 0.5 minus 1 0.5 minus 2 divided by 3 factorial into 48. இது அடுத்த ஸ்டெப். டேபிள் ஃபர்ஸ்ட், ஃபார்முலா செகண்ட், அதில் சப்ஸ்டியூஷன் தேர்டு. இப்போ கால்சியில் கால்குலேட் பண்ணி நம்ம வேல்யூ எழுத போகிறோம். நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் 1 தான், ப்ளஸ் செகண்ட்ல கீழே இருக்கிற 1 ஃபேக்டோரியல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, அதனால அது பிரச்சனை இல்லை. 0.5 into 26 அப்படின்னு போடுங்க. 0.5 into 26. Yes. So 13 அப்படின்னு எழுதுங்க.
பிளஸ் இப்போ இதை எப்படி எழுத போறீங்கன்ற கால்சியில் ஃபீட் பண்ண போறீங்கன்னு நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. 0.5 கொடுங்க இன்டூ பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 0.5 மைனஸ் 1 கொடுங்க, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. நீங்கள் கால்குலேட்டரில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்டூ 72வையும் சேர்த்தே கொடுத்துருங்க. இதை ஃபுல்லாக கொடுங்க. இல்லை இங்கே ஃபர்ஸ்ட்லேயே ஒரு பிராக்கெட் கொடுத்துருங்க. பிராக்கெட் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு பிராக்கெட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 2 ஃபேக்டோரியலும் உங்கள் கால்சிலேயே இருக்கும். ஸோ ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட்ல டிவைடட் பை 2 கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணுங்க. ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் டிவைடட் பை 2 கொடுத்தீங்கன்னா வேல்யூ வரும். வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுமா. கால்குலேட்டர்ல லைனா கொடுத்துருங்க. 0.5 இன்டூ 0.5 மைனஸ் 1 இன்டூ 72 லைனா கொடுத்துட்டு ஆன்சர் ஈக்குவல் டு கொடுத்தோன்னே ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் டிவைடட் பை 2 -9. சூப்பர். இப்போ நீங்க இது இப்படி மொத்தமா கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு அப்படியே பிளஸ் மைனஸ் கரெக்டா வரும். இல்லைன்னா மிஸ் ஆயிடும் நமக்கிட்ட. -18 இதுக்கு டிவைடட் பை 2 கீழே 2 இருக்குல்ல சிவகுமார், அது கொடுக்கணும். கீழே நமக்கு டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இருக்குல்ல, 2 ஃபேக்டோரியல்னா 2 தான். ஸோ டிவைடட் பை 2 கொடுக்கும்போது எனக்கு என்ன வருது, -9 வருது. இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஒன்னுக்கான வேல்யூ -9. அப்போ இந்த பிளஸ் நமக்கு தேவை கிடையாது. இந்த இடத்துல -9. இப்போ அடுத்த வேல்யூ கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி கால்குலேட்டர் எடுத்துட்டு 0.5 into 0.5 minus 1 into 0.5 minus 2 into 48 அட் ஸ்ட்ரெச் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்தோன்னே ஆன்சர் வரும். டிவைடட் பை 6 3 ஃபேக்டர்ன்றது 3 into 2 6. உங்களுக்கு தெரியலன்னா கால்சியில பார்த்து அதை 3 ஃபேக்டர் என்னன்னு எழுதிட்டு அப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணி பாருங்க. நான் வந்து இப்போதைக்கு எழுதுறேன். வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன வருதுன்னா 3ன்னு வரும். 3 வருதா செக் பண்ணி பாருங்கம்மா. 6 டிவைடட் பை 2 6 வருது. வேல்யூ இஸ் 3. ஸோ எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி மிஸ் ஆகுறதுனால தான் ஆன்சர்ஸ் தப்பா வருது. பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இல்லை ஃபுல் பிராக்கெட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. 0.5 இன்டூ 0.5 மைனஸ் 1 இன்டூ 0.5 மைனஸ் 2 இன்டூ 48 எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய பிராக்கெட்டு. வெளியில டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் அதுலயே இருக்கும். உங்க கால்குலேட்டர்ல ஃபேக்டோரியல் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்றேன், ஒரு நிமிஷம். நம்ம கால்சியில ஃபேக்டோரியல் எங்க இருக்குன்னா மேல ஆன் பட்டன் இருக்குல்ல, ஆன் பக்கத்துல மோடு இருக்கும். மோடு கீழே பாருங்க எக்ஸ், அதுல ஃபேக்டோரியல் இருக்கு. அது யூஸ் பண்ணா நம்ம ஷிஃப்ட் யூஸ் பண்ணோம். ஷிஃப்ட் எக்ஸ் இன்வர்ஸ் யூஸ் பண்ணா ஃபேக்டோரியல்னு காட்டும். ஸோ இப்போ 3 போட்டுட்டு ஷிஃப்ட் அந்த எக்ஸ் இன்வர்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. 3 ஃபேக்டோரியல் 6ன்னு காட்டும். இதை மொத்தமா கொடுத்தா நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். +3. இப்போ இதை கால்சியில இப்படியே ஃபீட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா வேல்யூ என்ன வரும் பாருங்க. எஸ், கரெக்ட் ஆன்சர். எஸ் சிவகுமார். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க இதையும் கால்சியிலே கொடுங்க. மேனுவலா போடவே போடாதீங்க. ஏன்னா நம்ம ஹியூமன் எரர் நிறைய வரும். அதனால மேனுவலா போட வேண்டாம். ஸோ 14 17 17ல 9 போயிருச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து
8. இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ இந்த ஆன்சர் கரெக்டா அப்படின்னா ஆன்சர் வந்துருச்சு. ஆன்சர் கரெக்டா அப்படின்றத நான் மேலே போய் செக் பண்ண போறேன். நான் 2க்கு தானே வேல்யூ நம்ம எடுத்தோம். டேபிளுக்கு வந்துருங்க. 2க்கான ஆன்சர் தான் கண்டுபிடிச்சேன். ஸோ 2க்கான ஆன்சர் இங்கே தான் இருக்கணும். எங்கே இருக்கணும்? 1க்கும் 27க்கும் நடுவில் தான் எங்கோ ஒரு இடத்துல ஆன்சர் இருந்திருக்கணும். இப்போ எனக்கு 8 தான் வந்திருக்கு. சம்டைம்ஸ் நம்ம ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும்னா 486.3 இந்த மாதிரிலாம் வரும். இந்த டேபிளில் 486க்கு வேலையே கிடையாது. 2ன்றது 1லேருந்து 27ன்ற நம்பருக்குள்ளே தான் ஆன்சர் இருக்கணும். ஏன்னா கீழே இருக்கிற ஆன்சர் பாருங்க, அதுவும் ஒரு இன்டர்வல்ல தான் போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு கியூபிக் டேர்ம். நம்ம ஆனால் அவ்வளோ லாஜிக்லாம் நம்ம பார்க்க வேணாம். 2னா அதோட ஆன்சர் 1க்கும் 27க்கும் நடுவில் இருக்கணும். நமக்கு 8ன்றது நடுவில் தான் இருக்கு. ஸோ கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சம் வந்து டெசிமலில் பார்க்க போகிறோம். இதே நியூட்டன்ஸை கொஞ்சம் பெரிய நம்பர் யூஸ் பண்ணி, ஏன்னா மைனஸ்லாம் வந்ததுன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ளஸ் மைனஸ் வரும்போது போடும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும்ல, அதனால இன்னொரு சம் பார்க்க போகிறோம். Second problem, find f of 0.5. f of 0.5 x வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 0 1 2 and f of x என்ன கொடுத்துருக்காங்க 202 175 82 55. இது இப்படியே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இது லெக்ராஞ்சஸா நியூட்டன்ஸா அப்படின்னு கண்டுபிடிங்க. இதுக்கு நம்ம லெக்ராஞ்சஸ் யூஸ் பண்ண போறோமா நியூட்டன்ஸ் யூஸ் பண்ண போறோமா? நியூட்டன்ஸ். எஸ்மா, இது நியூட்டன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா மேலே இருக்க ஸ்பேஸ்லாம் நமக்கு ஈக்குவலாக இருக்கு, அதனால நியூட்டன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அடுத்தது இப்போ இதுக்கான டேபிள் முதல்ல ஃப்ரேம் பண்ணலாம். நம்ம நீங்க சைமல்டேனியஸா என் கூட சேர்ந்து நீங்களும் போட்டுட்டே இருங்க, நான் இங்கே ஃபில் பண்றேன். ஸோ டேபிள்ஸ் வந்து எக்ஸ் வேல்யூ, அடுத்தது ஒய் வேல்யூ. நம்மளோட எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 0 1 2 and y வேல்யூன்றது 202 175 82 and 55. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் del y 55க்கும் 82க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். 55 - 82ன்றது -27. அடுத்தது 82 - 175ன்றது -93. 175 - 202ன்றது -27. எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கா? அடுத்தது டெல் ஸ்கொயர் ஒய். இப்போ இதை நான் கால்குலேட் பண்ணும்போது கால்குலேட்டர்ல எப்படி கொடுக்க போறீங்கன்னா -27 மைனஸ் ஆஃப் -93 இப்படி கொடுத்துருங்க. ஏன்னா கீழேருந்து நான் பண்றேன், ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, நடுவுலயும் நம்ம எப்பயுமே மைனஸ் தான் போடுவோம். இது இப்படியே கால்சியில கொடுத்துருங்க, நம்ம கால்சியே வேல்யூ கொடுத்துரும். ஸோ மேனுவலா போடும்போது அங்க பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்ல, அதனால கால்சியில கொடுங்க, பட் பிராக்கெட் யூஸ் பண்ணி கொடுங்க. So -27 -93 ஓட வேல்யூ +66. -93 minus of -27. இதை கால்குலேட் பண்ணா -66. இதோட முடியல டேபிள்ல இன்னும் ஒரு வேல்யூ மீதி இருக்கு. டேபிளோட லாஸ்ட் வேல்யூ del cube y 66. எப்படியுமே கீழே தான் போடணும், மேலேருந்து பண்ணவே கூடாது. 66 minus of -66 அப்போ 132. இப்போ இந்த டேபிள் எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்சர் வச்சு தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ 132னா எழுதுற அத்தனை பேருக்கும் 132 தான் வந்திருக்கணும். இப்போ எனக்கு சம்டைம்ஸ் இதை வந்து இப்படி பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, 66 - 66 0 அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ 66 - 66 0ன்னு எழுதிட்டோம்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல தப்பான வேல்யூ வந்துடும். கரெக்ஷன் பண்ணும்போது உடனே அதை ராங்னு போட்டுருவாங்க. அவங்க நமக்கு வேற எதுவும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லாஸ்ட் வேல்யூ ஆஃப் த டேபிள் வச்சு தான் நமக்கு இந்த டேபிளுக்கான மார்க் கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட். நம்ம எல்லா சம்முக்குமே ஃபார்வர்டையே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
அடுத்து ஒரு சம்மு பேக்வேர்ட் போட வேண்டியதை ஃபார்வர்ட்ல போட்டு பார்க்க போறோம் நம்ம. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு ஃபார்முலா. f of x equal to y naught plus u by 1 factorial del y naught plus u into u minus 1 by 2 factorial into del square y naught and so on. இது ஃபார்முலா, அதனால இது வரைக்கும் போதும். u equal to இதுவும் ஃபார்முலா x minus x naught by h. xன்றது நம்ம கால்குலேட் பண்ண சொன்ன வேல்யூ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 0.5 கண்டுபிடிக்கணும். ஸோ 0.5 மைனஸ் எக்ஸ் நாட்ன்றது டேபிள்ல மைனஸ்ல இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. இதுதான் நம்மளோட எக்ஸ் நாட், அதுவும் -1. ஸோ மைனஸ் ஆஃப் -1 டிவைடட் பை ஹெச். ஹெச்ன்றது எக்ஸுக்கான கேப்பு. எக்ஸுக்கான கேப் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். கேப் வந்து 1. இப்போ இங்கே என்னோட வேல்யூ 1.5. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது. இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னோட ஒய் நாட் வேல்யூ. ஒய் நாட்ன்றது ஒயில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 202. மேலே டேபிள் பாருங்க, டேபிளில் இருக்கிற வேல்யூ 4 வேல்யூ இருக்குது. 4 வேல்யூவையும் நம்ம லைனாக எடுக்க போகிறோம். ஸோ 202 ப்ளஸ் 1.5 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல். அடுத்த வேல்யூ -27 ப்ளஸ் 1.5 1.5 minus 1 and அடுத்த வேல்யூ -66. எல்லாத்தையும் மேலேயே எழுதிக்கோங்க. 2 factorial plus 1.5 1.5 minus 1 1.5 minus 2 and last value 132 divided by 3 factorial. இப்போ கால்குலேட்டருக்கு தான் அடுத்த ஸ்டெப்ல வேலை, நமக்கு வேலை கிடையாது. நம்ம அதில் அப்படியே ஃபீட் பண்ண போகிறோம். 1.5 இன்டூ, எப்பயுமே ஒரு வேல்யூ மைனஸில் இருக்குன்னா அதை ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஸோ 1.5 இன்டூ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -27 அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா -40.5 வரும். அண்ட் அடுத்தது எப்படி கொடுக்கணும்னு நீங்கள் கீழே எழுதுறேன் நான். ஸோ எப்படி கொடுக்கணும்னா 1.5 இன்டூ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1.5 minus 1 ஓகே இன்டூ -66ன்னு கொடுக்கணும். ஸோ அது மைனஸில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ப்ராக்கெட் தனியாக ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எல்லா மல்டிப்ளிகேஷனும் முடிஞ்சிடும். மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சு ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ணனே ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னே கொடுத்துருங்க. 2 ஃபேக்டோரியல்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா -24.75 வரும். உங்களுக்கு வருதாடா? -405 40.5. ஓகே, எஸ் நிஷா, 40.5 தான். நீங்கள் 405 அடிச்சிட்டீங்க. 40.5. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து இதே மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா -24.75 வரும். நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது இன்னும் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்டூ 1.5 minus 2 இன்டூ என்னோட லாஸ்ட் நம்பர் 132. இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும். 132க்கு ப்ராக்கெட் தேவையில்லைன்னா அது பாசிட்டிவ். ஸோ 132 மொத்தமாக கொடுத்துட்டு ஆன்சர், அண்ட் ஆன்சரில் நான் என்ன பண்ணுவேன், டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு சேர்த்தே கொடுத்துருங்க. 3 ஃபேக்டோரியல் கொடுத்தோன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 8 பாயிண்ட்னு வரும். ஸோ இதுவும் மைனஸில் வருது. 8.250. என் கூடவே சேர்ந்து சம் நீங்கள் ப்ரோட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? -16.5. எந்த இடத்துலடா 16. செகண்ட் வேல்யூ 16.5 வரலம்மா. நீங்கள் திருப்பி செக் பண்ணி பாருங்களேன். இட் இஸ் 24.75. கீழே ரெட் கலரில் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு. அந்த மெத்தடில் தான் கால்குலேட் பண்ணோம். 1.5 -66ல இதை ஃபுல்லாக இப்படியே ப்ராக்கெட்டில் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1.5 இன்டூ 1.5 minus 1 இன்டூ ப்ராக்கெட் யூஸ் பண்ணி -66 கொடுக்கணும். -49.5ன்னு வரும். அதுக்கு டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ 2
24.75 வருதுமா. 49 பாயிண்ட் வந்துதா உங்களுக்கு? Yes, Shivakumar, that is right. The last value is correct. 49 point வந்துதா நிஷா? நீங்க 1.5 into bracketல 1.5 minus 1 into minus 66 கொடுக்கும்போது எஸ் 49 வந்துருச்சுல. அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை டிவைடட் பை 2 தானே போடணும். 2 ஃபேக்டோரியல். திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க அதை. சரி, இப்போ இது எல்லாத்தையும் கால்குல கடகடன்னு டைப் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நம்ம ஆன்சர் 128.50. இந்த 128.50 கரெக்டா அப்படின்னு நான் போய் மேலே டேபிளில் போய் பார்க்க போகிறேன். 0.5 இந்த இடத்துல இருக்கு. அப்போ 175க்கும் 82க்கும் நடுவில் தான் வரும். இது வந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ 175 கம்மியாகவும் 82 அதிகமாகவும் இருக்கணும். அப்போ 128 இங்கே கரெக்ட் தானே? இப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை 200ல வந்ததுன்னா நம்ம ஆன்சர் தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பார்த்துட்டோம். இப்போ பேக்வேர்ட்ல போட போற ஒரு சம்மை நம்ம வந்து ஃபார்வர்ட்ல எழுத போறோம். ஓகே, ஸோ ஃபைண்ட் the population. Third question, find the population for the values வந்து ரொம்ப பெருசா இருக்கு. 1 second. சின்னதாவே எழுதிடலாம். find the value f of 2.8 from the table. ஸோ டேபிள் வந்து எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3 அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1, 2, 11, 34. சிம்பிளாகவே இருக்கட்டும்ன்றதுனால இப்படி போட்டிருக்கேன். நான் நம்ம ரொம்ப நேரம் ரொம்ப பெரிய வேல்யூஸை லைவ்ல பார்க்க முடியாதுன்றதுனால நீங்கள் கையில் புக்கோ இல்லை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் நான் 2 கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் 2.8. இப்போ 2 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? கொஸ்டின் கொடுத்தோன்னே என்ன பார்க்கணும்? ஆமாம், 3 ஃபேக்டோரியல் மேலே வேல்யூஸ் தான். நீங்கள் 2 வேல்யூ தான் போட்டிருக்கீங்க. மேம் 3 ஃபேக்டோரியல்னா மேலே 3 வேல்யூஸ் தானே? ஒரு நிமிஷமா. எஸ், ஆக்சுவலாக இது உங்களுக்கு நான் திருப்பி மாற்றி போட்டேன், அதனால தப்பாக இருக்கு. தேர்டுக்கு எழுதுனதை அப்புறம் அடிச்சுட்டு எழுதுனேன்ல, அதனால அது தப்பாக இருக்கு. கரெக்டு. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்தோடனே நான் நியூட்டன்ஸ் ஃபார்வர்டா பேக்வேர்டா அப்படின்னு செக் பண்ணுறேன். இது வந்து பேக்வேர்டு. முதல்ல இதை நியூட்டன்ஸா லக்ராஞ்சான்னு நான் செக் பண்ணணும். 0லேருந்து 1 ஒரு கேப்பு, 1லேருந்து 2 திருப்பி அதே கேப்பு, 2லேருந்து 3யும் அதே கேப், சேம் கேப் மெயின்டைன் ஆகுது. அதனால நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டோம். அப்புறம் நியூட்டன்ஸில் நான் ஃபார்வர்டா பேக்வேர்டா அப்படின்னு பார்த்தா இது 2.8ன்றது நமக்கு எங்கே இருக்குது? டேபிளோட பின்னாடி வேல்யூவில் தான் இருக்குது. 2க்கும் 3க்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பேக்வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் சிம்பிள். ஆனால் நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எல்லா சம்மையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார்வர்ட்லேயே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேட்டால் மட்டும்தான் நம்ம பேக்வேர்டுக்கு போக போகிறோம். கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கேட்கல அப்படின்னா ஃபார்வர்டுக்கே போயிடலாம். இதை நம்ம எப்படி ஃபார்வர்டில், இதை நம்ம ஃபார்வர்டில் போடலாமா பேக்வேர்டில் போடலாமா? இப்போ உங்களுக்கு எதில் போட்டு காட்டலாம்? சரி, நம்ம ஃபார்வர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபார்வர்டில் இந்த சம்மை நான் வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறேன். பேக்வேர்டு, சரி ஓகே, பேக்வேர்டில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து இட் இஸ் காமன், அதனால அதே டேபிள் எக்ஸ் எழுதியாச்சு, ஒய் எழுதியாச்சு. எக்ஸோட வேல்யூ எழுத போகிறோம். எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3 அண்ட் ஒய்யோட வேல்யூ 1, 2, 11 அண்ட் 34.
அண்ட் இப்போ டெல் ஒய் டிஃப்ரென்ஸும் நமக்கு வந்து அதே டிஃப்ரென்ஸ் தான். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. 34லேருந்து 11 சப்ட்ராக்ட் பண்ணணும். 34ல் 11 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 23. ஸோ நல்ல மிடில் கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்து 11ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இட் இஸ் 9. 2ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 1. தென் டெல் ஸ்கொயர் ஒய் 23ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. 23ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணால் இட் இஸ் 14. 9ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 8. தென் டெல் கியூப் ஒய்ன்னும் போது 14ல் 8. 14ல் 8 எடுத்துட்டா 6. இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிற வேல்யூ இங்கே பேக்வேர்டுன்றதுனால பின்னாடி இருக்கிற வேல்யூவை சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பேக்வேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். பேக்வேர்டுக்காக பின்னாடி இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கிட்டோம் நம்ம. அண்ட் அடுத்தது ஸோ ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஃபார்முலா எழுதும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற வேல்யூ தானே எழுதணும். அப்போ ஒய்என்னு எழுதணும். எழுதும்போதே ஒய்என் அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் அங்கே யூ யூஸ் பண்ணதுனால இங்கே வி யூஸ் பண்ணிக்கலாம். வி பை 1 ஃபேக்டோரியல். இங்கே அதே யூஸ் பண்ணிக்கோங்க. டெல்லே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. டெல் ஒய்என் ப்ளஸ் அங்கே ஒய் நாட் எழுதுனதெல்லாம் இங்கே ஒய்என் எழுதுவோம். வி இன்டூ v plus 1 அங்க மைனஸ் எழுதணுமா, இங்க plus 1. v plus 1 by 2 factorial into del square yn and so on. இது ஃபார்முலா. இப்போ இங்க v கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிக்கிறதுக்கு x minus xn. அங்க நம்ம என்ன பண்ணோம்னா நாட், அங்க எல்லாமே ஃப்ரண்ட் வேல்யூ, இங்க எல்லாமே கீழே இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கணும். x minus xn. xன்றது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ, தட் இஸ் 2.8. xnன்றது இங்க டேபிள்ல இருக்கிற லாஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 3. ஸோ 2.8 minus 3. ஸோ இட்ஸ் 2.8 minus 3 டிவைடட் பை h. ஹெச்ன்றது நமக்கான டிஃப்ரென்ஸ் வேல்யூ. டிஃப்ரென்ஸ் வேல்யூ இங்க என்ன இருக்கு அப்படின்னா 1. எஸ், டிஃப்ரென்ஸ் 1. ஸோ 2.8 minus 3 கால்குலேட்டர்லயே யூஸ் பண்ணியே போட்டுக்கோங்க. இட் இஸ் minus 0.2. ஸோ வியோட வேல்யூ மைனஸ் 0.2. இப்போ இதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்என். ஒய்என்ன்றது என்னோட லாஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 34. ஒய்ல இருக்கிற லாஸ்ட் வேல்யூ 34. ஸோ 34 ப்ளஸ் வி வேல்யூ மைனஸ் 0.2 பை 1 ஃபேக்டோரியல், அது அதே தான் வேல்யூ தான்றதுனால விட்டுட்டு இன்டூ 23. அடுத்தது மைனஸ் 0.2 இன்டூ மைனஸ் 0.2 பிளஸ் 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ நெக்ஸ்ட் வேல்யூ. டேபிளில் கீழே இருக்கிற வேல்யூ ஒன்று எடுக்கிறோம், 14. ஓகே, அடுத்தது மைனஸ் 0.2 பிளஸ் 1 மைனஸ் 0.2 பிளஸ் 2 ஹோல் திங் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ 6. இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவை கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 23 இன்டூ ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் 0.2. ஏன்னா இங்கே நெகட்டிவில் இருக்குது, ப்ராக்கெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ விச் இஸ் 34. அடுத்த வேல்யூ மைனஸ் 4.6ன்னு வரும். நெக்ஸ்ட் வேல்யூ எல்லாமே மைனஸ்ன்றதுனால ஒன்று ஒன்றா கால்குலேட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 0.2 இன்டூ மைனஸ் 0.2 ப்ளஸ் 1 இன்டூ மைனஸ் 0.2 ப்ளஸ் 2, சாரி ப்ளஸ் 2 வராதுல்ல, ப்ளஸ் 1 தான், இன்டூ 14. எல்லா வேல்யூவும் கால்குலேட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல், தட் இஸ் 2. ஸோ 2 பாயிண்ட் சம்திங்னு வருது. டிவைடட் பை 2 போடும்போது நமக்கு 1 பாயிண்ட், மைனஸில் 1.12. அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூக்கு ப்ராக்கெட்டில் மைனஸ் 0.2 இன்டூ மைனஸ் 0.2 ப்ளஸ் 1 இன்டூ மைனஸ் 0.2 ப்ளஸ் 2 இன்டூ 6. எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டு 1.728 வரும் மைனஸில், divided by 6. 3 ஃபேக்டோரியல்ன்றது 6. ஸோ இட் இஸ் மைனஸ் 0.288. இந்த வேல்யூவே உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணுங்கள்.
அடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட்டர் லைனா ஃபீட் பண்ணிக்கலாம். 34 மைனஸ் 4.6 மைனஸ் 1.12 மைனஸ் 0.288. அதில் இருக்கிற வேல்யூவை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ஆன்சர் வந்து 27.992. நான் வந்து 2 டெசிமலுக்கு எழுதிட்டேன். மைனஸ் 0.2 எந்த இடத்துல 23 வருதுமா நிஷா? சிவகுமாருக்கு மைனஸ் 0.2 அது வந்து மேல இருந்த வேல்யூ. ஓகே, யூ வேல்யூ. நிஷா 23 சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஓகே, நீங்க இந்த சம் வந்து நீங்க திருப்பியும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நியூட்டன்ஸ் ஃபார்வர்டுக்கு ஒரு கொஸ்டின், நியூட்டன் பேக்வேர்டுக்கு ஒரு கொஸ்டின் அண்ட் லெக்ராஞ்சஸ்க்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ நம்ம லெக்ராஞ்சஸ் போயிடலாம். ஓகே, லெக்ராஞ்சஸ் வந்து எப்போ டேபிளுக்கு அனுப்புனது மேம் அது? ஓகேம்மா, ஓகே, டன். சரிடா, நம்ம வந்து லெக்ராஞ்சஸ்க்கான டாபிக் போயிடுவோம். லெக்ராஞ்சஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா when we have unequal intervals. ஸோ லெக்ராஞ்சஸ்க்கான இதுவே வந்து unequal intervals. ஸோ கொஸ்டின் கொடுத்தோடனே அவங்க என்னன்னு கொடுக்க மாட்டாங்க, நாம தான் என்ன பண்ணணும், எந்த மெத்தடுன்றத நம்ம தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க யூசிங்னே கொடுத்துருக்காங்க. ஸோ யூசிங் லெக்ராஞ்சஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் யூஸ்வலாக கொடுப்பாங்க, இல்லை கொடுக்காம இருக்கலாம். பட் நம்மளோட வேலை என்ன கண்டுபிடிக்கணும், என்ன மெத்தடுன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 2 ஃப்ரம் த ஃபாலோயிங். அவங்க எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் வேல்யூ வந்து 0, 1, 3, 4. எஸ், -12, 0, 6, 12. இப்போ இது லெக்ராஞ்சஸ் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லலைன்னா இதை நம்ம ஏன் லெக்ராஞ்சஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவலா இருக்கா அன்ஈக்குவலா இருக்கா? இது அன்ஈக்குவலா இருக்குன்னா எந்த இடத்துல அன்ஈக்குவலா இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 1க்கான கேப் 1, 1ல இருந்து 3க்கான கேப் 2, அன்ஈக்குவல். சூப்பர். 3ல இருந்து 4க்கான கேப் 1. ஸோ நடுவில் ஒரு இடத்துல மட்டும் என்ன ஆயிடுச்சு, அது 2 ஸ்டெப் ஜம்ப் ஆயிடுச்சு. அதனால இது அன்ஈக்குவல். கரெக்டா இல்லை, அன்ஈக்குவல். அதனால நம்ம லெக்ராஞ்சஸ் போக போறோம். நீங்க வந்து இது ஒவ்வொரு மெத்தட் இருக்கு, 2 மெத்தட் இருக்கு நமக்கு. நான் போட போற மெத்தட் உங்களுக்கு சிம்பிளா இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. புக்கில் ஃபார்முலா மெத்தட்னு இன்னொரு மெத்தட் இருக்கும். ரெண்டுமே நம்மளோட மெத்தட், நம்ம வந்து யூஸ் பண்ற மெத்தட் தான். நார்மலா ஃபார்முலா மெத்தட் ஒரு லென்த்தியான ஃபார்முலா வச்சு ஒரு சம்ஸ் இருக்கு லெக்ராஞ்சஸ், அதுவும் ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று நம்மளோட ரெஃபரன்ஸ் புக்கு துரைபாண்டியன் ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா அதில் வேற மாதிரி இருக்கும். நான் வந்து துரைபாண்டியன் ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்க மாடல் தான் இப்போ இங்கே சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு சிம்பிளாக இருந்ததுன்னா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்ச மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 மிஸ்ஸிங். எஸ்மா. சரி, இப்போது இதுக்கு டேபிள் எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் என்ன கண்டுபிடிக்கணுமோ இங்கே நான் கண்டுபிடிக்க போகிற வேல்யூ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ. நான் என்ன கண்டுபிடிக்கணும், 2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட டேபிள் இப்படி இருக்கும். நான் 2 கண்டுபிடிக்கணும், அதனால நான் 2 பக்கமும் 2 எழுதிக்கிறேன். அப்புறம் மீதி இருக்கிற எக்ஸ் வேல்யூவை லைனாக எழுதிக்கோங்க. 0, 1, 3, 4. ஸோ பக்கத்துல எழுதிக்கோங்க 0, 1, 3, 4. அதே மாதிரி கீழேயும் 0, 1, 3, 4 எழுதியாச்சா? இப்போ நான் டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல நீங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன்ல லெஃப்ட்லன்னு தெரியும். உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து தான் நீங்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இட் மீன்ஸ் இந்த பக்கத்துல இருந்து தான் போகணும். இப்படிதான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டைரக்ஷன்ல தான் போகணும். முதல் டிஃப்ரென்ஸ் ஒரே நம்பரை நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்குமா என்ன வரும், எனக்கு 0 வரும். அதனால அந்த இடத்துல வந்து நான் வந்து வேல்யூவே எழுதக்கூடாது, ஹைஃபன். எனக்கு 2 நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 0 வந்துடும். 0 எழுதக்கூடாது. ஒண்ணுமே இல்லைன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு டேஷும் போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல அதை பார்க்கும்போது இது நினைச்சுப்போம், மைனஸ் நினைச்சுப்போம்.
அதனால டேஷும் போடாதீங்க, ஜீரோவும் போடாதீங்க. முடிஞ்சா கிராஸ் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா டாட்டட் லைன் போட்டுருங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த கிராஸ் எங்கெல்லாம் வரும்னா இங்கெல்லாம் வந்துடும். கரெக்டாக டயக்னலாக எனக்கு கிராஸ் வந்துடும். அந்தந்த வேல்யூவை நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்னவாயிடும், ஜீரோன்னு வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது இந்த நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பண்ண சொன்னேன்ல, முதல்ல 2 எடுத்து எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 2 மைனஸ் 0 2, 2 மைனஸ் 1 1, 2 மைனஸ் 3 மைனஸ் 1, 2 மைனஸ் 4 மைனஸ் 2. உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் டவுட்டாக இருந்தால் கேல்சி யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்த நம்பர் 0, 0லேருந்து ஆரம்பிங்க. 0 மைனஸ் 2 மைனஸ் 2, 0 மைனஸ் 1, 0 மைனஸ் 1ன்றது மைனஸ் 1, 0 மைனஸ் 3, 0 மைனஸ் 4. நெக்ஸ்ட் வேல்யூ 1க்கு 1 மைனஸ் 2 மைனஸ் 1, 1 மைனஸ் 0 ப்ளஸ் 1, 1 மைனஸ் 3 மைனஸ் 2, 1 மைனஸ் 4ன்றது மைனஸ் 3. அடுத்த வேல்யூ 3, இந்த 3, 3 minus 2 1, 3 minus 0 sorry 3 minus 0 3, 3 minus 1 2, 3 minus 4 minus 1. அடுத்தது லாஸ்ட்ல 4, லாஸ்ட்ல கீழே இருக்கிற 4, நான் கீழே இருந்தா இந்த சைட்ல இருந்தா லெஃப்ட்ல இருந்தா வரேன். 4 minus 2, 4 minus 2ன்றது 2, 4 minus 0 4, 4 minus 1ன்றது 3, 4 minus 3ன்றது 1. நம்ம ஏற்கனவே அங்கங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம், கிராஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அது ஜீரோவும் இல்லை, ஹைஃபனும் இல்லை, ஒன்றும் இல்லை, கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்ல ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ பி, அடுத்த பி நாட் ஆரம்பிக்க கூடாது, பி அடுத்து பி நாட், P1, P2, P3. இங்க எழுதி முடிச்சுட்டு டேபிள்ல போய் நமக்கு இது எழுதுனது கரெக்டான்றதை செக் பண்ணுங்க. டேபிள்ல இருக்கிற ஒய் நாட்டுக்கு நம்பர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ y0, y1, y2, y3. அதே தானே வந்திருக்கு, y3ல முடிஞ்சிருக்கு. அப்ப இங்கேயும் எனக்கு எதுல இருக்கு, P3ல இருக்கு. நம்ம கரெக்டா இருக்குன்றதுக்காக இது எழுதிக்கிறோம். ப்ராடக்ட்ன்றது என்னது, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு எத்தனை மைனஸ் இருக்குன்னு முதல்ல பாருங்க. இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், 2 மைனஸ்ன்றதுனால என்ன ஆயிடும், பிளஸ். நான் முதல்ல அதை ஃபில் பண்ணிக்கிறேன், பிளஸ்ஸா மைனஸான்னு. அடுத்தது இங்க எத்தனை மைனஸ் இருக்கு, அடுத்த ரோல 4 மைனஸ், அப்ப அதுவும் பிளஸ். 3 மைனஸ், 3 மைனஸ்னா அப்ப ஆன்சர் மைனஸ்ல தான் இருக்கும். ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ல இருந்தா மைனஸ்ல இருக்கும், ஈவன் நம்பர்னா பிளஸ்ல இருக்கும். ஒரு மைனஸ் தான் இருக்கு, அப்ப அதுவும் மைனஸ். லாஸ்ட்ல மைனஸே இல்லை, அப்ப அதுவும் பாசிட்டிவ். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into 1, 1 into 1, 1 into 2. மல்டிப்ளை பண்ணா 4. 2 into 3 6, 6 into 4 24. 2 into 3 6, 3 into 2 6, லாஸ்ட்ல 2 into 4 8, 8 into 3 24. இது ப்ராடக்ட். இந்த டேபிள் வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு? இந்த டேபிள் வரைக்கும் புரிஞ்சிருச்சாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த எக்ஸ் வேல்யூவை ஃபில் பண்ணியிருக்கோம். எக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் வேல்யூவை மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது மறக்காம என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து மேலே பார்க்கணும். சைட்லேருந்து மேலே பார்த்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், மாற்றி பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ஃபார்முலாக்கு போயிடலாம். நம்மளோட ஃபார்முலா இது ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான் இது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்ல. எஃப் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு மைனஸ் பி, வெளியில் மைனஸ் பி, உள்ள என்னோட ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னா y0 by p0. ஒரு வேல்யூவா y0 by p0, y1 by p1 ப்ளஸ் y2 by p2 ப்ளஸ் y3 by p3. எனக்கு 4 வேல்யூ தான் இருக்குது, அதனால் அந்த 4 வேல்யூ எழுதிட்டேன். அந்த கேபிட்டல் பின்றது மொத்தமாக வெளியில் இருக்கும். ஒரு வேல்யூவாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாமா? கேபிட்டல் பி நமக்கு 4. அப்போ வெளியில் அந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கும் 4. என்னோட y0 வேல்யூ, y0ன்றது டேபிளில் இருக்கிற y வேல்யூ மைனஸ் 12. ஸோ மேலே ஃபஸ்ட்டு மைனஸ் 12, அதுக்கான P0. P0ன்றது இங்கே ரெட் கலரில் இருக்குல்ல, அங்கே இருக்கு பாருங்க.
24 plus 24. So 24 plus y1. y1ன்றது நம்ம டேபிள்ல மேல இருக்கு 0. இங்க வந்து என்ன இருக்கு -6. So 0 divided by -6 plus y2 ஓட வேல்யூ 6. இங்கேயும் 6 -6. So 6 by -6. Last value 12. 12 divided by 24. வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில இருக்கிற -4 அப்படியே இருக்கட்டும். -12/24. நீங்க மேனுவலா கால்குலேட் பண்ண வேண்டாம், கால்குலேட்டரையே யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ -0.5. அடுத்தது அது ஜீரோவா என்ன எனக்கு டவுட்டா இருக்குன்னா கால்குலேட்டர் எடுத்து 0 divided by -6ன்னு கொடுங்க. அதோட வேல்யூ 0ன்னு அதுவே காட்டும். ஸோ 0. அடுத்தது 6 கேன்சல் ஆயிரும். பட் கீழே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது -1. லாஸ்ட்ல 12/24 which is 0.5. இப்போ ஃப்ரண்ட்ல இருந்த 0.5யும் லாஸ்ட்ல இருந்த 0.5 இல்லை நீங்க ஆட் பண்ணுங்க. நம்ம ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அதை ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. -0.5 -1 + 0.5 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் -1ன்னு கிடைக்கும். ஸோ -4 உள்ள கிடைக்கிற வேல்யூ -1 மல்டிப்ளை பண்ணால் 4. இதுதான் என்னோட ஆன்சர். இந்த லெக்ராஞ்சஸ் புரிஞ்சிருச்சா? நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு ஒரு கிளான்ஸ் அப்படியே பாருங்க. டேபிள் ஃபர்ஸ்ட் டேபிளுக்கு நான் கண்டுபிடிக்கிற வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன். இங்கே எழுதியிருக்கேன். இது வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொஸ்டின்ல கொடுத்த நம்பர். மீதி வந்து எக்ஸ் நம்பர். அப்புறம் நம்ம அதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். சைட்ல ப்ராடக்ட் எழுதியிருக்கோம். ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் ஒரு 3 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். இதுதான் நம்மளோட லெக்ராஞ்சஸ். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கொடுக்குறேன். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சா இந்த வீடியோ இருக்கும்ல, இந்த வீடியோவோட கீழே லிங்க்ல நீங்கள், ஏன்னா இது 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க, நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். சரியா? இதில் ஒரு 3 சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். மேம் வந்து ஈஸியான ப்ராப்ளம் போட்டிருக்காங்க, நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஷின் வந்து நம்ம ட்ரை பண்ணாதான், நமக்கு டிஃபிகல்ட்டாக ட்ரை பண்ணாதான் எக்ஸாமில் ஈஸியாக வந்தால் எழுத முடியும். Find the age of premium at x equal to 30. X oda value 21, 31, sorry 21, 25, 21, 25, 29 and 33. இங்க f of x ஓட வேல்யூ, f of x நாலும் y தான், 14.29, 15.81, 17.72 and 19.96. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஃபார்வர்டா பேக்வர்டா அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணி சம் வந்து சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, சால்வ் ஃபார் f of 0.35. இங்க x ஓட வேல்யூ 0.1, 0.2, 0.3, 0.4 and 0.5. and f of x ஓட வேல்யூ, that is y ஓட வேல்யூ 1.4, 1.56, 1.76, 2 and 2.28. இதுக்கு ஃபார்வர்டும் யூஸ் பண்ணலாம், பேக்வேர்டும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து ஓகே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த வேல்யூவை இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்ப்யூட் compute value of y at x equal to 10. ஸோ 10க்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. x வேல்யூ 5, 6, 9 and 11 and y வேல்யூ 12, 13
14 and 16. ஸோ இந்த தேர்ட் சம் வந்து லெக்ராஞ்சஸ். ஏன்னா டிஃப்ரென்ஸ் பாருங்க, 5க்கும் 6க்கும் 1, 6க்கும் 9க்கும். இப்படி கொஸ்டின் கொடுத்தோன்னே டக்குன்னு நியூட்டன்ஸ் அப்படின்னு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மறக்காம லெக்ராஞ்சஸ் தான். லெக்ராஞ்சில் பாலினாமியல். பாலினாமியல் வந்து இன்னொரு டாப்பிக்காக பார்ப்போம். இது ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சுன்றதுனால பாலினாமியல் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதுனால நான் இதோட ஆட் பண்ணல. ஏன்னா அரியர் எழுதும்போது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி பார்த்துட்டு நாளைக்கு லைவ் இருக்காது 5 o'clock. நான் அப்புறமா போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு மட்டும் சண்டேன்றதுனால நாளைக்கு இல்லை. அகைன் வில் ஸ்டார்ட் ஆன் மண்டே. அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். நீங்கள் கரண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு 24th வந்து ஒரு ரெகுலர் பேப்பர் இருக்கும். அதனால 22, 23 வி வில் நாட் ஹாவ் எனி கிளாஸ். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும். திருப்பி 24th அப்புறமா நம்ம வந்து வில் ஹாவ் அ லைவ் செஷன் ஃபார் மேத்ஸ் 1